மஜா படம் வேற இருந்துச்சு. சொல்ல ப்ரோ நான் தான் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது படத்தில். நல்லா பசங்களாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா நிறைய நாள் ஆயிடுச்சுல பேய் படம்லாம் பார்த்துட்டு, அதனால் நல்லா இருந்துச்சு. பேய் படம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சு. நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. போய் பாருங்கள் எல்லோரும், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. பேய் வரும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. காமிச்சிருக்காங்க. இல்லை ஒரு சீன் வந்துச்சு பேய். சாங் நல்லா இருக்கு. சாங் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா ஓகே தான் ப்ரோ. படம் பார்க்க நல்லா இருக்கு. யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் சொல்லுங்க ப்ரோ. யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேய் கதை வருவீங்க, ஆனால் அதான் பெரிய ட்விஸ்டே. அது பேய் கதையாக இருக்கும். கதை தான் புரிஞ்சுது ப்ரோ. சிம்பிள் கதை தான். நல்லா இருந்துச்சு பார்க்க. ப்ரோ புள்ளி பண்ணக்கூடாது ப்ரோ. அதனால ப்ரோ புள்ளி பண்ணுறதுனால ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையே ஒருத்தன் மாறும் ப்ரோ. அவன் வாழ்க்கை மாறுறது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையே மாற்றி விட்டுருவான் அவனோட இதனால, கோவத்தினால. புள்ளி பண்ணக்கூடாது ப்ரோ. சாங் எனக்கு பிடிக்கல ப்ரோ. சாங் லொக்கேஷன் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. சாங் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஆர்டிஸ்ட் ஒருத்த மட்டும் தான் நடிச்சிருக்கான். கடைசியில் எல்லாம் நடிக்கிறாங்களே. ஸ்டார்டிங்கில் எல்லாம் மற்றவங்க ஒருத்தனை தவிர இல்லை யாரும் நடிக்கிற மாதிரியே இருக்காது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் ப்ரோ. எப்படி இருக்கு படம்? மூவி நல்லா இருந்துச்சு. ஒன் லைனர் தான். நார்மலாக நம்ம சின்ன பசங்களை வச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை பெரியவங்களாகி அவங்க வந்து பழி வாங்குற மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பேய் கதைன்னு நேம் மட்டும்தான், அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவ்வளோதான். இல்லை ஹாரர்லாம் இல்லை. ஒரே ஒரு சீன் மட்டும்தான் ஹாரர் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு காமெடியாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஓகே தான். என்ன சொல்ல வர? சின்ன பசங்களை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாமல் இருந்தோன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஹர்ட் ஆகாமல் இருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது சும்மா அவன் கிரியேட் பண்ணது தான், ஃபேக்காக கிரியேட் பண்ணது தான். கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஏதாவது சின்ன பசங்க பண்ணுறாங்க ஓகே தான். பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொல்ல வராங்க? படத்தில் சொல்கிறதுக்கே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க, அதான் ஸ்டோரி. அவ்வளோதான். அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் கதை. சின்ன பையன் கேரக்டர் தான் மெயினாக வச்சு பண்ணிருக்காங்க. அக்செப்டபுளாக இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பேய் கதையா பேய் கதையா? பேய் கதைன்னு சொல்ல முடியாது, பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் அது. காமெடியெல்லாம் இருந்துச்சா இல்லை சீரியஸாக தான்? காமெடி இருந்துச்சு. ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு. புரியல. ஆமாம், அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது அது தெரியல. இப்போ எல்லா படமும் அப்படி தான் இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் நல்லா தான் இருக்கும். புரியலங்க. கிளைமேக்ஸில் வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. யார் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு? எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க பாட்டு அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா போட்டிருக்காரு. மியூசிக் புதுசு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லாம் தேட்டர் ஆடியன்ஸ் பண்ணாங்களா? எல்லாமே அந்த கிளாப்ஸ், அந்த ஓவரால் அதெல்லாம் கொஞ்சம் லேக் இல்லாமல் போகுது. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இந்த சீன் சூப்பர் சீன். இந்த சீன் டேரக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல டச்லாம் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு ட்விஸ்ட் நிறையா இருக்கும். ட்விஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹாரராக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த ட்விஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்ட்டு. ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் மூவி. யா, இட்ஸ் குட். பேய் கதையா இல்லை பேய் கதையா? பேய் கதை நீங்கள் வந்து அது ஒன்ஸ் இதில் நம்ம வந்து சொல்லிட முடியாது. படத்தோட கருன்றது ஒன்று இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தா மட்டும் தான் அது உங்களுக்கு வந்து தெரியும். கிளைமேக்ஸ்லாம் அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா என்னது சின்ன பையன் தான் பண்ணுறாங்க. இல்லை அப்படி வந்து சொல்லிட முடியாது. ட்விஸ்ட், அதுதான் ட்விஸ்ட்ன்றது இருக்கு இல்லையா? இட்ஸ் குட். ஓகே. படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. என்ன சொல்ல வராங்க? என்னங்க சார்? என்ன சொல்ல வராங்க? பேய் கதைனா? பேய் கதை அது அந்த எப்படி சொல்கிறது, வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும். காமெடியெல்லாம் இருக்கா இல்லை சீரியஸாக போகுதா? காமெடியும் இருக்குது. நல்லா சாங்கு சூப்பராக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. என்ன மேஜராக சொல்ல வராங்க? ஏதாவது கருத்து சொல்ல வராங்களா? என்ன
எல்லாம் வச்சு சரி, சின்ன பையன் கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு எப்படி இருக்கு? பாட்டெலாம் சூப்பராக எந்த இருக்குது. பாட்டு நல்லா இருந்துச்சு? எல்லா பாட்டுமே கேட்குற அளவுக்கு இருக்குது. கிளைமேக்ஸ்ல அக்செப்டபிளா இருந்துச்சா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சொல்ல வராங்க அப்படிங்கிறதுனா ஒரு குட்டி பையன் தானே, ஒரு சின்ன காமெடி தானே எடுத்திருக்காங்கண்ணா, காமெடி தான் எடுத்திருக்காங்க. கதையில் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்படியே ஒரு கொரோனா டயத்தில் வீட்டில் சும்மா இருந்த டயத்தில் அப்படியே எடுத்திருக்காங்க. காமெடியில் இருக்கிறதால லேக் ஏதாவது ஃபீல் ஆகுதுண்ணா? இல்லைண்ணா, கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா, கொஞ்சம் பார்க்கலாண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாப் எப்படி இருக்கு? ஓகே தான், பரவாயில்ல, ஓகேண்ணா, படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா, பிடிச்சிருக்கு. ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. படம் நல்லா இருந்ததுயா, நல்லா படம் பிடிச்சிருந்தா? பிடிச்சிருக்கு. காமெடியா இருக்கா இல்லை சீரியஸாக போகுது? நார்மல் மோட்ல போகுது. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாப் எப்படி இருக்கு? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மோட் தான், ஆனால் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் அக்செப்ட் படம் மஜாவாக இருந்ததில்ல, மஜாவாக எடுத்துருக்காங்க படம். எங்கள் அண்ணனுக்கு நான் வந்து பார்த்தேன், கானா அப்பீல் நடிச்சிருக்காரு, அதுக்கோசரம் நான் வந்து பார்த்தேன். பார்க்கலாம் தலை, ஃபேமிலியாக பார்க்கலாம் எல்லாம். பேய் சீன் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் அதான் ஃப்ரெண்ட் எப்படின்னா ஃப்ரெண்டு சீன் மாதிரி தலை, நல்லா எடுத்துருக்காங்க தலை. பயம் இல்லை இதான் தலை, எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு படம். தலை மஜாவாக நடிச்சிக்கிறாங்க தலை படம். பாட்டுலாம் மஜா தரமாக இருக்குது தலை, மஜா கோமால் சைடாப்பட்ட கோல் எல்லாம். படம் பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன், அதான் அந்த பையன் உள்ளே போயிருக்கார்ல, அது திகிலாக இருக்குது கொஞ்சம், வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ. காமெடியாக இருந்துச்சா இல்லை சீரியஸாக போச்சுங்களா? கொஞ்சம் காமெடியாக இருக்குது அந்த பாட்டு பாடுறது அதெல்லாம். பையன் எப்படி குட்டி பையன் என்ன பண்ணான்னு நம்ப முடியல அதெல்லாம். அது என்னன்னு தெரியல, உள்ளே போனால் அப்புறம் வெளியே வந்துட்டோம். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களா கடைசியா? வீட்டை விட்டு வெளியே அதான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை தனித்தனியாக போக சொல்லிட்டாங்கல்ல. படம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுது. ஓகே.